கேரளா கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரி 804 ட்ரா நம்பர் 804 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 13/1/2025 கூடிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 693 கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி ஜாயின் பண்ண சொல்கிறீங்கன்றதை தொடர்ந்து வெயிட்டிங்கில் பாருங்கள். ஓகேங்களா, கேஎல் டைமண்ட் ஜாயின் கூடிய ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம வின்வின் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 693. ஓகேங்களா, ரிசல்ட்டு இப்போ நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த இதுதான், அது சிங்க் பண்ணோம்னா தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா வீடியோவில் கொடுத்துருக்குது இது, மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்குது இது. வீடியோவில் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம்னா 623 கொடுத்துருக்கோம். இதில் ஏசி பாஸ். ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபி 69 கொடுத்துருக்கோம். ஏபி ஏசிபிசியில் அதே மாதிரி ஏபிசிலையும் 6 9 ஒரு கன்ஃபார்மான ஒரு நம்பராகவே உள்ளே கொடுத்துருக்கோம். ஏபிசிலையும் ஏபி பாஸ். இதுக்காக தான் உங்களோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் வீடியோவில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களால் ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவேர்னஸ். உங்கள் வீட்டில் உங்களது குழந்தைகளுக்கு எந்த ஒரு லைசன்ஸ் இல்லாத பிள்ளைய வண்டி ஓட்டினா அதை தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு கண்ணுக்கு நேருக்கு நேராக ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. சேராட்டில் ஒருத்தவங்க மெயின் ரோட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்படி கிராஸ் பண்ணுற குறுக்க வர பசங்க இப்படி கிராஸ் பண்ணி வந்தானுங்க. சேராட்டு இப்படி போகுது, இவங்க இப்படி வரானுங்க. கரெக்டாக சேராட்டில் உள்ள உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து கரெக்டாக இடித்தானுங்க. இடிச்சதில் ஒருத்தர் கரெக்டாக உள்ளே ஏறதுக்கிட்ட கரெக்டாக ஒருத்தர் உட்காந்துருந்தார். கரெக்டாக அவர் ஹேண்ட்பார், இந்த பைக்கில் பசங்க வந்தாங்கல்ல, அவங்களோட ஹேண்ட்பார் பைக்கில் அவர் நெஞ்சில் தட்டிடுச்சு. ஆள் அப்படியே விழுந்தவர் தான் ஸ்பாட் அவுட்டு. ஆனால் என்ன ஒரு வருந்தத்தக்க செயல்னா, அவருக்கு இப்போ தான் குழந்தைய பிறந்திருக்கு. காலையில் ஒரு 29 வயசு தான் ஆகும் அவருக்கு. அதனால தான் சொல்கிறேன், யாரும் உங்களது குழந்தைங்களுக்கோ இல்லை அண்ணன் பிள்ளைய தங்கச்சி பிள்ளைய இந்த மாதிரி வண்டி யாராவது இல்லீகலாக ஓட்டினாங்கன்னா தயவு செஞ்சு டோட்டலாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு உயிர் அனாமத்தாக போயிருக்கு. இது ஒரு அவேர்னஸ். ஓகேங்களா, ஏதோ என்னால் முடிஞ்சதை கண்ணுக்கு நேராக பார்த்ததை தாங்க முடியலை, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் உங்களுக்கு ஏதாவது அங்கே அக்கம் பக்கத்தில் யாராவது இப்படி பண்ணாங்கன்னா உடனுக்குடனே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா இடிச்சுட்டு அசால்ட்டாக போயிட்டானுங்க பாவம். அந்த வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் சொல்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஓகேங்களா,
அதனால் உங்கள் சைடு இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காமல் பார்த்துக்குங்க. இது நம்மளால் ஏதாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா அது நமக்கு போதுங்க, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வின்வின் லாட்டரிக்கான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நான் அதனால தான் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாமே இருக்கணும். யாரையும் மிஸ் பண்ணாமல் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? யாரையும் கஷ்டமும் படுத்திடாதீங்க. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாங்க. இப்போ வாங்க நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸிங். 6, 7, 9. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர், செகண்ட் ஒன் நம்பர் 071 071. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 524. இது 524, அதாவது 524. ஃபோர்த் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 138. ஓகேங்களா? 138 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அடுத்த நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 326. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 587. சிக்ஸ்த் ஒன் நம்பர் 587. ஃபைனல் வரக்கூடிய அவுட்புட் 345. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 13/1/2025 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 679 071 524 138 326 587 345. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? அதை பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் இது சாயந்தரமே ஒர்க் அவுட் பண்ணி வச்சாச்சு. பட் வீடியோ தான் போடலை. அதை பார்த்ததுலேருந்து சரி நம்மளுக்கு தோணதை உங்கள்கிட்டையும் சொல்லிக்கிடுவோம், பகிர்ந்துக்கிடுவோம். பகிரனால எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னாங்க. யார் எனக்கும் இது தப்பாக தெரிஞ்சால் சாரி. ஓகேங்களா? இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7352 26. ஓகேங்களா? 26 47 47 82. ஓகேங்களா? 82 07 07. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அப்படிங்க 9669. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய குரூப்பில் ஹைலைட்டாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பரே இறங்கிட்டு இருக்கு. இதுலேயே நான் இந்த நம்பர் சேமாக 2ல் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கும்னு முந்தானேத்தே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தரமான 2 நம்பர் அப்படி இறங்குச்சு, காப்பி பண்ண மாதிரி. இப்போ நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய 804 ட்ரா நம்பர் 804க்குரிய ஒரு கெஸிங்கை வச்சு தான் இப்போ நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸிங்கை பார்த்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 73 52 26 47 82 07 96 69. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னுடைய தனிப்பட்ட முறையில் 3 டிஜிட் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5
057. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 971 ஓகேங்களா. 057-971 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 6, பி போர்டு 3 ஓகேங்களா, சி போர்டு 9 ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம சிங்கிள் நம்பர் மட்டும்தான் சொல்ல போகிறோம். ஏ போர்டு 6 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 அதிகபட்சமாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் ஓகேங்களா. 3 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர், இது வந்து ஃப்ளிப் நம்பர், பவர் நம்பருமே இறங்குது ஓகேங்களா. அதனால் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டா 9 வச்சு பார்த்துக்கிட்டோம்னா இங்கே மட்டும் 5 இல்லைன்னா 2 ஓகேங்களா. அதாவது ஏ போர்டு 6 வச்சு 8 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பி போர்டு 3 வச்சு 2, சி போர்டு 9 மட்டும் வச்சு 5 இல்லைன்னா 2 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 5 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7க்கு சான்சஸ் இருக்குது. 5 to 7 ஓகேங்களா. இந்த 5 to 7ஐயே நீங்கள் மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு கவர் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங்கும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நம்மளது கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ரிசல்ட் ரிவீலில் மறுபடியும் சந்திக்கவும். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் இன் த கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஓன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.